ஏதோ ஒரு இன்சிடென்ட்டில் வந்து கதாநாயகி வந்து ஒருத்தங்கிட்ட காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கதாநாயகி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் வந்து ரொம்ப இது பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு கவிதை ஒன்று படிப்பார் கதாநாயகன். அந்த கவிதை படித்ததாவது ஒரு அம்மாவோட சென்டிமெண்ட் கவிதை. அந்த கவிதை படித்ததுக்கப்புறம் கதாநாயகி வந்து அவர் மேலே வந்து ரொம்பவே ஆசைப்படுறா, எப்படியாவது நம்ம இவரை காதலிக்கிறோம். ஏன்னா கதாநாயகி வந்து என்னதான் சீனியர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவர் ஒன்று இன்னோசென்ட்னா எல்லா விஷயத்துமே இன்னோசென்ட். படிக்கிற விஷயத்துலையும் பேசுகிற விஷயத்துலையும் எந்த பொண்ணுகிட்ட பழக மாட்டார். ஆனால் இந்த பொண்ணுகிட்ட மட்டும் எப்படியாவது இந்த பொண்ணு இவரை எப்படியாவது நம்ம அடைஞ்சு தீர்னு சொல்லி லவ் பண்ணி. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே கதாநாயகன் வந்து இன்னோசென்ட். ஏன்னா வந்து படிக்கிற விஷயமாகட்டும், நல்லா பேசுகிற விஷயமாகட்டும், எல்லா பெண்கள் விஷயமாகட்டும் ரொம்பவே வந்து கதாநாயகன் வந்து ஒரு நல்ல ஒரு இது ஸ்டூடெண்ட்ஸ் இன்னோசென்ட். அதுக்கு பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து காதலிக்கிறது என்னென்னா, யூஸ்வலாக வந்து கதாநாயகன் வீட்டில் வெறுப்பு வரும். ஆனால் கதாநாயகன் வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. கதாநாயகன் வந்து க்ரீன் சைடில் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். க்ரீன் சைடு கொடுத்துறாங்க. ஆனால் கதாநாயகி வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு தெரியாமையே தான்